ஹாய் வைஸ், இப்போ நம்ம போகிறது பல விசித்திரமான சம்பவங்கள் தான் இந்த வீடியோ பார்க்குறோம். இந்த வீடியோ செம்மையாக வந்திருக்கும், அதனால் கடைசி வரையும் வீடியோ பாருங்க. உலகத்திலேயே ஆதி காலத்தில் தான் பெரிய பெரிய யானைலாம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இங்கே பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமான யானை இருக்குன்ட்டு. தந்தத்தை பாருங்க, அதோட தும்பிக்கையை விட பயங்கர ஒரு நீளமாக இருக்கு. அப்புறம் இந்த வீடியோ பாருங்க, எவ்வளோ கட்டிங்க பார்த்துருப்போம். ஆனால் இந்த மாதிரி கட்டிங்க வந்து உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. சைனாவில் வந்து எவ்வளோ அழகாக வந்து ஹேர் ஸ்டைல் வந்து மாற்றுறாங்க பாருங்க. அதே போல இங்க ஒரு பெரிய ஒரு கழுகு வந்துட்டு இருக்கு. ஆனா அந்த கழுகு எவ்வளவு பயங்கரமா இருந்திருக்கு பாருங்க. உலகத்திலே இதான் பெரிய ஒரு கழுகு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதாவது இது சாதாரணமா 20 அடி நீளம், 60 கிலோ வந்து வெயிட் உள்ளதுதான் இது. இந்த வீடியோ பாருங்க, ஒரு டப்பா ஒன்று வச்சிருக்காங்க, அதுல மாவு வச்சிருக்காங்க. அது வேற எது கிடையாது, அது ஒரு புரோட்டா மாவு தான். கொஞ்ச நேரம் வந்து டப்பியில் வைக்கும் போது அது எப்படி வந்து நுர வருது பாருங்க. ஆக்சிஜன் தானா ஒரு வகை இப்படிலாம் மாறுது. அதே போல இங்க ஒரு பெரிய ஒரு பாம்பு இருக்கு பாருங்க. இந்த பாம்பு எவ்வளவு பயங்கரமா இருக்குன்ட்டு. ஒரு பெரிய காடுகள் இருந்ததுதான். இந்த காடுகள்ல வந்து சாதாரணமா வந்து விளைஞ்சிட்டு இருக்கும் போது இவ்வளவு பயங்கரமான ஒரு பெரிய ஒரு பாம்பு வந்து சிக்கிருக்கு. இதோட சைஸ்ன்னு கேட்டீங்கன்னா நீங்க இருந்து அதிர்ச்சி அடையலாம். அதாவது 6 மீட்டர் வந்து லென்த். அதே போல வெயிட்னு பாத்தீங்கன்னா 150 கிலோ வெயிட்டா. எவ்வளவு பயங்கரமா இருந்திருக்கு பாருங்க. சர்வசாரமா ஒருத்தர் வந்து ஆளையே வந்து முழுங்கும். அதே போல பாருங்க, இங்க ஒரு பெரிய ஒரு இடத்துல பயங்கரமா காயின்லாம் இருக்கு. அதுல பக்கத்துல வந்து பணம் காசு எல்லாமே பயங்கரமா இருக்குது. எப்படி வந்து பொறுக்க பாருங்க. உண்மையிலே இது வேற இல்ல, ஒரு பெரிய ஒரு வீடு வந்து செஞ்சிருக்கு. அந்த வீட்டுல உள்ளதுதான் இது. அதே போல இந்த வீடியோ பாருங்க, எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு பூரான் வந்து இருக்குன்ட்டு. உலகத்திலே பெரிய பூரான் இந்த பூரான் தானா. இது அமேசான் காட்டுல இருந்து இவர் வந்து எடுத்து வந்திருக்காரு, பிடிச்சு வந்திருக்காரு. பாருங்க, பார்க்கும்போது பயங்கரமா இருக்கும். நம்ம பார்க்கும்போது அது உசுறு போயிடும் இருக்கு. அவ்வளவு பயங்கரமான ஒரு பூரான் தான் இந்த பூரான். வண்டிகள்லாம் வந்து எப்படி ஜாமான்ல வந்து ஏற்றிருப்பாங்களோ, ஆனா இவங்க வந்து ஒரே நேரத்துல இந்த வண்டிகள் எல்லாம் ஒரு இடத்துல நிக்கணும் அப்படின்னு நினைச்சவங்க தான் இப்படி வந்து வண்டி எடுத்துட்டு போறாங்க. பாருங்க, பார்க்கும்போதே நம்மள வந்து ஆச்சரியப்படுத்தும். அதாவது அப்படியே வந்து ஒரு வண்டி மேல ஒரு வண்டி வச்சுட்டு போயிட்டே வந்துருக்காங்க. அதே போல பெரிய ஒரு ஷூ கடை தான் இது. பெரிய ஒரு ஷூ கடையா இருந்தா மட்டும் போதாது, அதே போல பெரிய ஷூ வேணுமே அப்படின்ட்டு பயங்கர ஒரு பெருசா வந்து தயார் பண்ணிருக்காரு. உண்மையிலேயே இது வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு தான் தயார் பண்றேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. அதே போல இந்த வீடியோ பாருங்க, இந்த வீடியோ நம்ம எலியில வந்து எவ்வளவு எலிகளை பார்த்திருப்போம். ஆனா இந்த எலியை பாருங்க எவ்வளவு பயங்கரமா வந்திருக்குன்ட்டு. இதோட வெயிட்னு கேட்டீங்கன்னா நீங்களே இந்த அதிர்ச்சி அடையலாம். 13 கிலோ வந்து வெயிட் வந்துருக்குதுன்னா பாத்துங்க. சாதாரண ஒரு எலி வந்து அதிகபட்சம் 1/4 கிலோ வந்திருக்கும். ஆனா இவரு பாருங்க எவ்வளவு பயங்கரமா வந்து எலி வந்து வச்சிருக்காருன்ட்டு. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க, இந்த வீடியோ நம்மளே பிரமிக்க வைக்கும். ஏன்னா அவ்வளவு அழகா இருந்திருக்கு அந்த இடம். இது பாருங்க எவ்வளவு சிங்கம். அந்த சிங்கத்தை வந்து எப்படி சர்வசாரமா வந்து பிடிச்சு போறாங்க பாருங்க. அதாவது சாதாரண கிடையாது, 3 மீட்டர் நீளமும் 300 கிலோ வெயிட் வந்துருக்குதான். எப்படி வந்துருக்கு பாருங்க. சர்வசாரமா வந்து 5 பேரை விழுங்கக்கூடியதான் இது ஒரு பெண் டைகர். அதே போல இது பாருங்க, ஒரு பெரிய ஒரு ஃபேக்டரி. அதுவும் இது ஒரு உரக்க. எப்படி ஒரு வண்டி நகர்த்திட்டு போறான்ட்டு. அதே போல நம்ம முதலைகள்ல எவ்வளவு பார்த்திருப்போம். இங்க பாருங்க, அதாவது ஆதி காலத்துல டைனோசர் தான் இந்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்கும். இந்த முதலை எவ்வளவு பயங்கரமா எப்படி நடந்து போயிட்டு பாருங்க. இது சாதாரண பார்த்தோம்னா லென்த்தே வந்து 20 அடி நீளமா. உலகத்திலே ஃபேமஸான முதல் தான் இந்த முதல்ல. அதுவும் மான்ஸ்டர் பேர் எடுத்திருக்கு. 900 கிலோ வெயிட்டா. ஒருத்தர் பயங்கரமான ஒரு பலாப்பழத்தை வந்து கட் பண்றாரு. ஆனா அந்த பலாப்பழத்தை வந்து கட் பண்ண பிறகு எவ்வளவு அழகா வந்து எடுக்கிறாரு பாருங்க. அதே போல இங்க பாருங்க எவ்வளவு நீளமான ஒரு பெரிய ஒரு பாம்புன்ட்டு. அதுவும் எங்க இருந்து எவ்வளவு தூரம் பாக்குதுன்ட்டு. நம்ம பாம்பு வந்து சாதாரணமா பார்த்திருப்போம். ஆனா இது எவ்வளவு பயங்கரமா வந்து பார்த்திருக்கு பாருங்க. அதே போல இதை பாருங்க, ஒவ்வொருத்தர் பெரிய ஒரு ஸ்கூட்டர்ல அப்படியே போயிட்டே இருந்திருக்காரு. ஆனா அவர் வந்து எப்படி போறாரு பாருங்க. பயங்கரமா இருந்திருக்குல, பார்க்கும் போதே செம்மையா இருந்திருக்கும். ஏன்னா அவர் வந்து 200 கிலோ வருவாரு. ஆனா ஒரு பைக்ல இருந்து போறாரு. கட் பண்ணி முடிச்சிருப்பது செம்மையா வந்து ஆக்கிட்டாங்கல்ல. இப்படி கூட நம்ம பண்ண முடியுமா கூட நம்ம வந்து ஆச்சரியப்படுத்தும். அவ்வளவு பயங்கரமா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல இங்க ஒரு ஆட்டுக்குட்டியை பாருங்க. ஒரு குதிரையை விட பெரிய ஒரு ஆடு தான் இந்த ஆடு. பாகிஸ்தான்ல உள்ளதுதான். அதுவும் இது வந்து சாம்பியன்ல இடம் பெற்றிருக்கு. இதோட வெயிட் பாத்தீங்கன்னா 314 கிலோ. அதுக்கப்புறம் ஒரு விசித்திரம்னா இந்த மாதிரி ஒரு விசித்திரம் பார்க்க முடியாது. சைனாவில் வந்து பயங்கரமான கூட்டம் நிறைஞ்ச ஒரு சாலை தான். இந்த சாலையில எப்படி வந்து டிராபிக் ஜாம கட்டுப்படுத்துறாங்க பாருங்க. அது வந்து எப்படியா பாருங்க, இந்த விட ஒரு பெரிய ஒரு டேபிள் இருக்கு. அந்த டேபிள் வந்து எப்படி வந்து விற்கிறத பாருங்க. அதாவது வந்து 4 பேர் வந்து உட்காந்தாங்கன்னா அவ்வளவு அழகா சாப்பிடலாமா. அந்த அளவுக்கு செம்மையா வந்து ஒரு ரெடிமேட் டேபிள் வந்து இவர் வந்து விற்கிறாரு. தேவையில்லைன்னா அப்படியே மடக்கிட்டு வீடு ஏதாவது ஒரு ஓரத்துல இப்படி சேர்த்துடலாம். அதே போல இங்க ஒரு வவ்வால் பாருங்க, எவ்வளவு பயங்கரமான ஒரு வவ்வால் இருந்து. இந்த வவ்வால் சாதாரண கிடையாது, உலகத்திலே பெரிய வவ்வால் இந்த வவ்வால் தானா. அதுவும் எப்படி இருக்கு பாருங்க. அதாவது ஆப்பிரிக்க காடுகளை பிடிச்சதுதான் இந்த வவ்வால். மட்டும் 152 சென்டிமீட்டரா. அதே போல இதோட சைஸ் பாருங்க எவ்வளவு பயங்கரமா இருந்துருக்குன்ட்டு. இது மட்டும் கிடையாது, ஆண்களுக்கு உள்ளது மாதிரி ஆண்குறியும் பயங்கரமா இருக்கு.
இங்க உள்ள வண்டிகள் எல்லாமே வாட்டர் மெலனா இருக்குல்ல, பார்க்கும்போதே அதிர்ச்சியா இருக்கும். இது வேற எதுவும் இல்ல, இது பெரிய ஒரு விவசாய நிலத்துல இருந்து கொண்டு போறாங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க, ஒரு பெரிய ஒரு ஹெலிகாப்டர் நின்று இருக்கு. அது வந்து ஒரு ரோடு பக்கத்துல நிறைய லாரிகள்லாம் வந்திருக்கு. ஆனால் நடக்கிறது மட்டும் பாருங்க. அந்த ஹெலிகாப்டர் ஃபேன் பயங்கரமா சுத்திட்டு இருக்கு. ஆனா அடிச்ச அடியில உள்ள பாஸ்ல வெளியே தெரிஞ்சிச்சு. அதே போல இதை பாருங்க, நம்ம மீனவர்கள் பிடிச்சதுதான் இந்த பிரம்மாண்டமான ஒரு திருக்கை மீன் தான். இந்த மீனை பாருங்க வந்து எவ்வளவு பயங்கரமா இருந்திருக்குன்ட்டு உண்மையிலே நம்ம அதிர்ச்சியிலும் ஒரு பெரிய லாரியில இருந்து ஏற்றிருக்காங்க. 750 கிலோன்னு சொல்றாங்க. எவ்வளவு பயங்கரமா வந்திருக்கு பாருங்க. அங்க உள்ள மக்கள் எல்லாமே அதிர்ச்சி செஞ்சிடறாங்க. அவர் இந்த வீடியோ பாருங்க, இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குன்ட்டு. ஒருத்தர் வந்து ஒரு பெரிய ஒரு கரடிக்கு உணவு வந்து விட்டுறாராம். எப்படி அது வந்து குழந்தை மாதிரி அவ்வளோ வாங்கி சாப்பிடுதுன்ட்டு. உண்மையிலேயே செம ஒரு ஆச்சரியமாவும் அதிசயமாவும் இருக்குல்ல. அதே போல இந்த வீடியோ பாருங்க, ரோட்ல நடந்துருக்காங்க. எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு மான் போயிட்டு இருக்கு பாருங்க. இப்படி வந்து மான் இருக்கான்னு கூட நம்ம வந்து ஆச்சரியப்படுத்தும், அதிர்ச்சி அடைய வைக்கும். அப்படியே வந்து போயிட்டே இருக்கு. பின்னாடியே வந்து அந்த கார் வந்து எப்படி வந்து போயிட்டு இருக்கு பாருங்க. அதை பார்க்க அவ்வளோ ஆசையா இருக்கு, அவ்வளோ பிரம்மாண்டமா வந்து இருக்குது. அதே போல இங்க நிறைய மக்கள் கூடியிருக்காங்க. மேல நிறைய வந்து பலூன் வந்து கட்டிருக்காங்க. ஆனா அடுத்த நிமிஷம் நடக்கிறது பாருங்க எப்படி வந்திருக்குன்ட்டு நம்மளே வியப்பை அடைய வைக்கும். ஒரு நிமிஷம் தான், அந்த பெரிய ஒரு மால்ல இருக்கிற அனைவருமே ஃபுல்லா மூடிட்டாங்க. அதே போல இது பாருங்க, இந்த மாடுகள்ல நம்ம எவ்வளவு மாடுகள் பார்த்திருப்போம். ஆனா உலகத்திலே பெரிய ஒரு மாடு இந்த மாடு தான். 1400 கிலோ வெயிட்டான். அது மட்டும் கிடையாது, ஓ மை காட், இப்படி ஒரு மாடு இருக்கு அப்படின்னு கூட நீங்க வந்து ஆச்சரியப்படலாம். அவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு மாடு தான். இருக்கிற மாடுகளே இதுதான் ஹைட்டு. அதே வெயிட் வந்து 1400 கிலோ. அது எவ்வளவு பயங்கரமா இருந்திருப்பாருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க, இந்த வீடியோல ஒரு பெரிய ஒரு பைக் வச்சிருக்காரு. ஆனா அந்த பைக்கை வந்து எப்படி வந்து எவ்வளவு உயரத்துல இருந்திருக்கு பாருங்க. நம்மளே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமான ஒரு பைக் தான். மோட்டார் சைக்கிள்னா இப்படி கூட மோட்டார் சைக்கிள் வந்து நம்ம ரெடி பண்ண முடியுமான்னு கூட நம்ம ஆச்சரியப்படுத்தோம். அவரே சொந்தமா இவ்வளவு வேலை செஞ்சிருக்காரு. அதே போல ஒரு பெரிய ஒரு கப்பல் நின்று இருக்கு. ஆனா அந்த கப்பல் வந்து எப்படி வந்து மீன் இருந்திருக்கிறதா பாருங்க. ரால் மீன் அழகா வந்து இருக்குது. அதே போல இதை பாருங்க, இவர் பெரிய ஒரு கப்பல். ஆனா அந்த மீன்ல வந்து ஒரே திமிங்கலம் மட்டும் மாட்டிட்டு, அந்த திமிங்கலத்தை வந்து எவ்வளவு அழகா வந்துட்டாருன்ட்டு பாருங்க. பிரான்ஸ்ல எடுத்ததுதான் இந்த வீடியோ. பயங்கரமா வந்திருக்குல்ல. இவங்க வந்து ஒரு பெரிய ஒரு ஆற்றை கடந்து போயிட்டு இருக்கும் போது பெரிய ஒரு அனகோண்டாவை பார்த்திருக்காங்க. அப்படியே வீடியோ எடுத்துட்டு எப்படி போறாங்க பாருங்க. அவங்களுக்கு பேச்சே வரல, அவ்வளவு பயங்கரமா போயிட்டு இருக்காங்க. அதே போல நம்ம வந்து சின்ன பாம்பு பார்த்தா கூட தெரிச்சு ஓடுவோம். அவங்களுக்கு வேற வழியே இல்லை, வீடியோ எடுத்துட்டு அப்படி போயிட்டே இருந்திருக்காங்க. அதுல இவர் வந்து பெரிய ஒரு கட்டை வந்து வச்சுட்டு எப்படி வந்து அதிகா பாருங்க. இது வேற எது கிடையாது, இது ஒரு ரெடிமேடு வீடு. 24 ஹவர்ல வீடு கட்டி முடிக்கிறாங்க. இப்படி கூட பண்ண முடியுமா கூட நம்ம வந்து அதிர்ச்சி ஆக்குறாங்க. அவ்வளவு பயங்கரமா 24 ஹவர்லயே பயங்கரமா முடிச்சிட்டாங்கல்ல. உண்மையிலேயே ஆச்சரியம் தான். அதே போல மாடனா எப்படி வந்து டாய்லெட் பிங் எல்லாம் வந்துச்சு பாருங்க. ஒரு பட்டன் வந்து அழிச்சிட்டீங்கன்னா அதுவே வந்து வாஷ் பண்ணி அதுவே அவ்வளவு அழகா வந்து மாத்திடுது. அதே போல அங்க ஒருத்தர் தூண்டியை போட்டிருக்காரு. ஆனா அந்த தூண்டில இருந்து என்ன கிடைச்சிருக்கு பாருங்க. எவ்வளவு பயங்கரமான மீன் கிடைச்சிருக்குன்ட்டு. இதோட வெயிட் 127 கிலோ. இதுல பாருங்க, ஒருத்தர் பெரிய ஒரு கப்பல் வந்திருக்காரு. ஆனா அந்த கப்பல் வந்து எவ்வளவு சர்வசாதாரணமா வந்து தண்ணி விழுற போகுதுன்ட்டு. அதாவது என்னன்னா அந்த அளவுக்கு அலைகள் எல்லாம் அடிச்சிட்டு இருக்கு. அதே போல பாருங்க, இது ஒரு சேவல். பார்க்கும்போது வந்து சாதாரணமா இருந்தாலும் எவ்வளவு பயங்கரமா இருந்திருப்பாருங்க. அதாவது உலகத்திலே இப்படி ஒரு சேவலை நீங்க பார்த்துருக்கவே முடியாது. இதோட வெயிட் மட்டும் சாதாரணமாவே வந்து 10 கிலோ வந்துருக்குதான். அவ்வளவு பயங்கரமான ஒரு சேவல் தான் இந்த சேவல். அதே போல இந்த நாய் பாருங்க, இந்த நாய் ஒரு வித்தியாசமான ஒரு நாய். எப்படி மனிதர்கள் குறைவோ அதே போல இதுக்கு ஒரு குறை. அதே போல இந்த வீடியோ பாருங்க, இதை விட செம்ம ஒரு அதிர்ச்சியா இருக்குல்ல. இவங்க வேற இல்லை, இது ஒரு உணவு. அந்த உணவுல வந்து எப்படி ஒரு கலர் சேர்க்கிறாரு பாருங்க. உண்மையிலே நம்மள அதிர்ச்சியாக்கும். ஏன்னா சைனா, தென்கொரியா போன்ற நாடுகள்ல இந்த மாதிரி விஷயத்தை தான் இவங்க வந்து நம்புறாங்க. அதாவது கலரிங் கொடுத்து அதுலேருந்து தான் உளுந்துலேருந்து பருப்புலேருந்து எல்லாமே சாப்பிட்றாங்க. அதே போல இந்த வீடியோ பாருங்க, இந்த வீடியோ மக்காச்சோளம் வந்து ஒரே ஒரு மக்காச்சோளம் தான் காய்க்கும். ஆனா இதை பாருங்க எப்படி வந்து காய்ச்சிருக்குன்ட்டு நம்மள வந்து வியக்க வைக்கல. ஒரே செடியில பயங்கரமா இருந்திருக்குது. அதே போல இந்த மாட்டை பாருங்க, இந்த மாடோட கொம்பு எவ்வளவு பயங்கரமா இருக்குன்ட்டு. மாடுகள்லே பெரிய ஒரு மாட்டோட கொம்பு இந்த மாட்டு கொம்பு தான். பார்க்கும்போதே பயங்கரமா இருந்திருக்கும். இந்த மாடு சாதாரணமா கிடையாது. இந்த நேரத்துல வேலை செய்ய வரவங்கள்ட்ட அது பணியோட வணக்கம் சொல்லுமா. அதே போல இங்க ஒரு பெரிய ஒரு பாம்பு இருக்கு பாருங்க. நம்ம நினைப்போம் எப்படா மணல் வந்து பாம்பு இருக்குன்ட்டு. ஆனா இங்க பாருங்க, இந்த பாம்பு இப்படி மணல் வந்து புதையுதுன்ட்டு. இதே மாதிரிதான் அங்க பாலைவனத்துல எல்லாமே பாம்புகள் ஒளிஞ்சிருக்கும். அதனால பாலைவனத்துக்கு போனா நம்ம ரொம்பவே வந்து எச்சரிக்கையா இருக்கணும். அதே போல இந்த வீடியோ பாருங்க, எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு மீன்ன்று. இது இருக்கிறதுலே வந்து பெரிய ஒரு மீன் தான் இந்த மீன். அதாவது கடலுக்கு சாதாரணமா வந்து ஆராய்ச்சி பண்ண போறவங்களுக்கு கிடைச்சது தான் இந்த ராட்சச மீன். ஆனா அதோட வெயிட் வந்து பயங்கர ஒரு வெயிட், 1000 கிலோ வெயிட் தான்.